வெல்கம் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரி கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம ஹரி கிரியேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் பார்ட்டி அவுட். இந்த பார்ட்டி அவுட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா மழையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? மழை தான், மழையிலையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். 2 இன்ச் PVC பைப் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு டம்மி எடுத்திருக்கேன். இந்த டம்மியில் நடு பக்கத்தில் ஓட்டை போட்டுருங்க. அடுத்த லைட்ரு, ஃபயர் கன்னுக்கு யூஸ் பண்ண லைட்ரு. அடுத்தது கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். 2 கலர் உள்ள பேப்பர் எடுத்திருக்கேன். அடுத்து ஃபாக் சென்ட். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஓட்டை போட்டுருவோம். இப்போ சோல்டரிங் மிஷின் வச்சு ஓட்டை போடும் போது நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் எந்த இடத்துலையும் சுட்டுக்காதீங்க. அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கலாம். So I can't see the ground. So I ain't coming down. So no, I ain't coming down. இப்போ வந்து நம்ம ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. லைட்ரு உள்ளே ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். நல்லா அழுத்தி வச்சு போடுங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு நம்ம ஃபுல்லாக அடைச்சிருவோம். கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு. நீங்கள் எம்சியில் வச்சும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட எம்சியில் இல்லை, அதனால் நான் க்ளூ கன் வச்சு ஓட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஒட்டியாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே உள்ள 2 இன்ச் பைப் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கலர் பேப்பர் கொட்ட போகிறோம். கலர் பேப்பர் கொட்டுறதுக்கு முன்னாடி கார்ட்போர்டு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன்னா அந்த கார்ட்போர்டை வந்து உள்ளே வந்து அந்த கரெக்ட் ஷேப்புக்கு வந்து வெட்டி வச்சுருங்க. நீங்கள் இப்போ நம்ம வந்து மூடிடுவோம். அடுத்தது நம்ம கலர் பேப்பர் எடுத்து இது உள்ளே போட்டு சும்மா டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம் எப்படி வெடிக்குதுன்னு. நான் சும்மா மேலே இதுக்கு மேலே A4 ஷீட்டை வச்சு டேப் போட்டு ஒட்டியிருப்பேன். இப்போ வந்து சென்ட் அடிச்சிடலாம். சென்ட் அடிச்சுட்டு டக்குன்னு மூடிடுங்க, இல்லைனா அது கேஸாக போயிடும் அப்படியே. அடுத்தது சின்ன பேப்பரை வச்சு டேப் போட்டு ஒட்டி செஞ்சு பார்க்குறோம். நம்ம ஃபுல்லாக ஒட்டி வச்சு டேப் போட்டு இப்போ எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். சென்ட் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து மூடிடுவோம். அட்டெம்ப்ட் 1ல் வந்து நான் வந்து A4 ஷீட்டை போட்டு டேப்பில் சுற்றி வச்சுருப்பேன். அப்போது ஒர்க் ஆகலை. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒர்க் ஆகலை. அடுத்தது அட்டெம்ப்ட் 2ம் அதேமாரி தான். டேப்பு போட்டு நல்லா சுற்றி வச்சுருப்பேன், அதனால் ஒர்க் ஆகலை. நீங்கள் ஃப்ரீயாக எந்த டேப்பும் போடாமல் பேப்பரை வச்சு அடைக்காமல் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.